அப்படின்னா இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனையும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் சாலையை பற்றி நாம் சிந்திக்க வைத்துள்ளோம். இல்லை, எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கும்போது செல்ஃபோன் ட்ரைவிங் ஒரு பெரிய விஷயமா, சிக்னல் போட்டு அது 2 தாண்டா ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல என்ன இஷ்யூ தெரியுமா நடக்குது? இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்த நாங்களும் கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு நம்ம கிட்ட வந்திருக்க பெஸ்ட் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் இன்னைக்கு வந்திருக்காங்க இல்லையா? பெஸ்ட் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ். எனக்கு 1000 வேலை இருக்கு, நான் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற காலத்தில் இல்லை இது முக்கியம், நான் வரேன் அப்படின்னு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஒரு தரவு சொல்லுவோம். செல்போன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு போகும்போது யாரையும் இடிச்சிட்டோம்னா அது வரைக்கும் இடிச்சதோட மட்டும் போல அந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நம்ம சில பேர்கிட்ட கலந்துருக்கேன். அவர் மனிதர் ஒரு 55 வயசு தக்க மனிதராக இருந்தா அந்த மனிதருக்கு ஒரு வயசுக்கு வந்து பெண் இருக்கும், யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தாருன்னா 12th முடிச்சிருப்பான், பிஇ படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இடிச்சு செத்து போயிட்டான்னா அந்த பையன் அந்த குடும்பத்தோட நிலை வந்து இறங்கி வந்துடும். அப்போ அந்த பையன் வந்து வேலைக்கு போகணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுவான். அப்போ என்னன்னா அடுத்த அந்த பையனோட பரம்பரை வந்து கொஞ்சம் கம்மியாக காமிச்சிடும். ஒரு பரம்பரைக்கான வாழ்வாதார நிலையை வந்து மாற்றம் செய்கிறோம். இன்கேஸ் ஒரு பரம்பரையை அழிக்கிறோம், இன்கேஸ் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா இல்லைன்னா உடல் ஊனமானாங்கன்னா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்துடக்கூடாது. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் சொன்னேன். இன்னைக்கு நம்ம வந்திருக்காங்க முக்கியமாக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட கோ சேர்மன் மெம்பர், நிறைய கமிட்டிஸ்ல இருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இதை படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆயிடுச்சு. நம்ம இவ்வளோ படிக்க முடியுமா, இவ்வளோ போஸ்ட் வச்சுக்க முடியுமான்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா சில இது மட்டும் தான் நல்லா சொல்ல முடியுது இல்லை, ஏன்னா பெரிய லிஸ்ட் இருக்கு. முதல்ல வந்து பிரபாகர் சார் அவர் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல ஆக்சுவலாக என்னன்னா கோ சேர்மன் ஆஃப் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியான்ற ஒரு சாதாரண போஸ்ட் கிடையாது. பிளஸ் இஸ் ஸ்போக்ஸ் பர்சன், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஸ்போக்ஸ் பர்சன். அந்த டிசிப்ளினரி கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஒழுங்கு நடவடிக்கை கமிட்டி, அதுக்கு வந்து இஸ் சேர்மன். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மெம்பர் உறுப்பினராக இருக்காருன்னா பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா மட்டும் இல்லை, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு பாண்டிச்சேரி, ஆல் இந்தியா பார் எக்ஸாம்ஸ் கமிட்டி, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி, லீகல் எஜுகேஷன் கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் லீகல் எஜுகேஷன், ரூல்ஸ் கமிட்டி, ஓவர்சீஸ் கமிட்டி, அகாடமிக் அண்ட் ஜெனரல் கவுன்சில், நேஷனல் லா யூனிவர்சிட்டி பெங்களூர். இது மட்டும் இல்லை, இவர் வந்து 2007 வந்து தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷனோட பிரசிடென்ட். என்ன முடியல, எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர், நேஷனல் லா யூனிவர்சிட்டி பெங்களூர், அகாடமிக் கவுன்சில் மெம்பர், நேஷனல் லா யூனிவர்சிட்டி கல்கத்தா. இல்லை நான் என்ன சொல்றது, எனக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கே இன்னொரு 5 நிமிஷம் ஆகும் போல இருக்கு. இவ்வளோ போஸ்ட் ஹோல்ட் பண்ணிருக்கும் போது உண்மையில அப்போ என்னன்னா இவர் தலைமையில பல மாற்றங்களை வந்து இவர் கொண்டு வந்திருப்பாருன்றது நிச்சயம். கொண்டு வரணும்னு இல்லை, கொண்டு வந்திருப்பாருன்றது நிச்சயம் இல்லையா? ஏன்னா டிசிப்ளினரி கமிட்டியில் ஒரு சேர்மனாக இருக்காருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க சென்சிட்டிவாக யோசிப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அடிப்படையாக சமூக ஆர்வலராக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கமிட்டிஸ்லாம் வந்து ஹெட்டிங் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து இன்னைக்கு வந்து இங்கே வந்திருக்காங்க, நம்மளுடைய பெரிய பெரிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். அதுவும் இன்னைக்கு இருக்கிற இந்த வீக் டேஸ்ல இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, ட்ரிபுனல் லைக் சென்ட்ரல் ட்ரிபுனல் அட்மின் ட்ரிபுனல் கேட்னு சொல்லுவாங்க, டிஎன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், டிஆர்டி, டிஆர்ஆர்டி, ஆர்ஆர்டி, எஸ்டிஏடி, இதெல்லாம் வந்து அவங்க வந்து த்ரூ அவுட் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை காமிக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு பார் கவுன்சிலோட வைஸ் சேர்மன் PS அமல்ராஜ் சார். நான் இவர் அண்ணன் தான் கூடுவேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த SKR இன்ஜினியரிங் காலேஜை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன், விழிப்புணர்வு முகாம். அப்படி பண்ணும்போது நிறைய அதிகார வர்க்கங்களை வந்து சிக்னலை மதிக்காமல் போகிறாங்கண்ணே அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அப்படிலாம் கிடையாதப்பா, எங்கள் இதில் நீங்கள் என்ன சொன்னால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இன்றைக்கி 64 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு போனேன். அன்றைக்கி 64 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 திருட்டு வந்துருக்கு. இன்றைக்கி அந்த 64 சொல்லும்போது கண்டிப்பாக இதுக்கு எந்த நேரமானாலும் நீங்கள் என்னை கூப்பிடலாம். ஒரு வைஸ் சேர்மன் நம்ம வந்து சாதாரண ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன மேனேஜராக இருந்தாலே நான் பிஸின்னு சொல்லுவோம், கரெக்டாக இல்லையா? சார் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா மெம்பர் சார் எடுத்து அவர் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. அட்வொகேட் வைஸ் சேர்மன் டேரக்ட் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேச மாட்டோம், சாத்தியமே இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் எப்போ எடுத்தாலுமே நாங்கள் வந்துட்டோம், இங்கே வந்துட்டோம், இல்லைன்னா மெசேஜ் போடுறாங்க. அட்லீஸ்ட் கம்யூனிகேஷன் ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த்து. அது வந்தோடனே இங்கே மட்டும் இல்லை, திருநெல்வேலி வழியில் இருக்கக்கூடிய லா காலேஜில் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு ஃபுல்லாக இந்த அவேர்னஸ் நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுக்கணும். இல்லை பச்சைப்பஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட், BSc கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க, MA ஃபிலாசபி, BLML மெட்ராஸ் லா காலேஜ், 10 இயர்ஸ் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி கவுன்சில் இருக்காங்க. அனைவருக்கும் சமச்சீர் கல்வி கிடைக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். சமச்சீர் கல்வின்றது அனைவரும் கிடைக்கணுன்றது அவருடைய மெயினான எண்ணம். ஸோ அதுக்கு என்னென்ன வழியில் யார் யாரெல்லாம் வந்து நான் இப்போ எப்படி இந்த செல்போனில் இனிஷியேட் எடுக்கணும் அந்த மாதிரி அண்ணா அந்த இனிஷியேட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சமச்சீர் கல்வினா எவ்வளோ பெரிய கரகோஷம் வரணும் நல்லதுக்கு. அதுக்கு நம்மளே வந்திருக்காரு நம்மளுடைய மெட்ராஸ் அட்வொகேட் ஹைகோர்ட் அசோசியேஷனோட பிரசிடென்ட் தலைவர் பால் கனகராஜ் சார்.
எனக்கு வந்து இவரை பற்றி ஒரு விஷயம் எனக்கு வந்து என்னன்னா, சமீபமாக தான் எனக்கு வந்து அறிமுகமாச்சு. ஆனால் தூரமாக வந்து இவரை நான் வந்து ரசிச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஒரு அட்வொகேட் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அன்னைக்கு அந்த மண்டபத்துக்கு வாசல் ஆப்போசிட்ல வந்து இவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. நான் வந்து பெரிய ஆளுகிட்ட போய் நான் நிற்க முடியுமா? தூரமாக நின்று பார்க்குறேன். சரி பிஸியாக இருப்பாங்க, நம்ம அப்புறம் பார்க்கலாம் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க இறங்கி போராட்டம் வரும்போது, சரி நம்ம பார்ப்போமான்னு கேட்கும்போது எனக்கு எப்படி ஒரு சாத்தியம் வந்ததுன்னா, ஒரு அண்ணன் சொன்னால நான் வந்து செல்போன் பேசிட்டு ஒரு காஸ்ட்லி காரில் ஒரு அட்வொகேட் போறாரு. நான் போய் தலையிடுறேன். சார் என்னுடைய பேர் அழகர் செந்தில். நான் வந்து பொதுமக்கள் உரிமை தலைவர் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அழகர் செந்தில், நான் சமூக சேவகர், செல்போன் பேசாதீங்க சார் அப்படின்னு. நானும் சமூக சேவர் தான், நீ போ அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு ஒரு கஷ்டமா இருந்தது. நான் இந்த வடிவேல் ஜோக் வந்து பார்த்தீங்களா, கடையை சாத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்தானா அவனுக்கு நான் அடிமை, அந்த பக்கம் போனா அவனுக்கு நான் அடிமை அப்படின்னு இருக்கா. அப்ப என்னன்னா அவர் செல்போன் திருப்பி வைக்கிறாரா இல்ல போறாரா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். செல்போனை திருப்பி கால வச்சாரு. ஆனால் எனக்கு தின்ன கூட பரவாயில்ல, திருப்பி செல்போனை கால வைக்கிற யாரும் இறந்து போயிடல, அவருக்கும் இதான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போனேன். சார் நிறுத்துங்க சார், இவ்வளோ சொல்றேன் திருப்பி பண்ணீங்க சார் அப்படின்னு. இப்போ என்ன பண்ண சொல்றேன் நீ அப்படின்னாரு. சார் இல்லை சார் செல்போன் ட்ரை பண்ணாங்க. இதை பாரு, நான் யாரும் தெரியாமல் பேசாது சார், நீங்கள் யாராவது நான் பார்க்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவேன், இல்லைன்னா அசோசியேஷன் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீ எங்கே வேணாலும் சொல்லு டேஷ் அப்படின்னாரு. எதுவும் சொல்லலை. சரியா சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்புறம் என்ன பண்ண, நேராக வந்து அண்ணுக்கு தான் ஃபோன் அடிச்சு நம்ம அமல்ராஜனுக்கு இந்த மாதிரி ஏதாவது அதிகார டிஸ்பிளே பண்ணால் நீங்கள் எனக்கு சொல்லலாம் அப்படின்னா. அப்போ அவர் நான் ஃபோன் அடிச்சு சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவங்க வந்து அசோசியேஷன் ஏதோ சொன்னாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அண்ணன் நீங்கள் கேளுங்க, அவர் தான் இன்றைக்கி வந்து பிரசிடென்ட், ரொம்ப நாளாக அவர் தான் பிரசிடென்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்கணும்னு உடனே ஒரு ஃபோன் அடிச்சு. அப்போ அவர் ஃபோனில் எல்லாரும் ஃப்ரீயாக தான் ஃபிலிப்னு ஒரு அட்டன் பண்ணார். விஷயத்த சொன்னோன்னா ஈவினிங் வந்து 6 மணிக்கு அவரே லைனில் வரும். இந்த இஷ்யூ சொன்னேன், கவலைப்படாதீங்க, அது சில சமயம் அப்படி தான் இருக்கும், நம்ம அட்வைஸ் பண்ண நம்மளுக்கே திருப்பி அது ரிவர்ஸ் ஆகும். ஸோ நோ நீட் டு வரி, நாங்கள் எதுவும் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் உங்களை எதிர்த்துலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு தலைவர் இருக்கிறது நல்லதே இல்லையா? நீ நாமளும் எப்படி இருக்காங்க, நாமளும் தலைவர் எப்படி இருக்காங்க?